सिद्धिविनायकमूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकः शंकरो देवः तं वन्दे कुञ्जराणं वाक्कुण्डां नल्लमणमुण्डा मामरला नोक्कुण्डा मेनि उणुङ्गादे பூக்குண்டு துப்பா திரிவேணி தும்பிக்கையாம் வாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஹரோஹரா. பாமல் சார்வார் தமக்கு. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் விராஜந்தம் திரிநயனே வள்ளி சேனாபதிம் பிரபும் ஆஞ்சிலாத்தமஹம் வந்தே சண்முகம் குலதெய்வதம். ஏழுமலை ஏழி விளையாடு முகம் உண்டு. அதுதான் பிரச்சனை. ஈசன் விளையாடபுரி தேர்வுமுகம் உண்டு. கூறும் அடியார்கள் பொறி தீப்பமும் உண்டு. குன்றுருவல் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. வள்ளிகே மனம் குளிர வந்த முகம் ஒன்று. ஆறுமுகமான முருள் நீ அருளை வேண்டும். ஆதி அருணாச்சலம் வந்த பெருமாளே சிகரே நமஹா சிகரே நமஹா. வெற்றிவேல் முருகருக்கு ஹர ஹரோஹரா. சத்குரு சுவாமினஹா ஜெய். சதாபாலரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரி महादंत्री वक्त्रापि पंचास्यमान्यां विधीन्द्रादिभृग्या गणेशापिधामे विदत्तां श्रियं कापि कल्याणमूर्तिम्. அப்படி இந்த முதல் ஸ்லோகம் சுப்பிரமணிய புஜங்கமே மங்கள ஸ்லோகத்திலே ஆரம்பிக்கிறது. நமக்கு ஆச்சாரியால் பொதுவாக ஷண்மத ஸ்தாபனாச்சாரியால்னு அவருக்கு பேர். ஷண்மத ஸ்தாபனாச்சாரியால் எதனால் பேருனா, அந்த 6 மதங்கள் இருக்காளே, பிள்ளையாழ வழிபடுறது காணாபத்தியம், அப்புறம் பரமேஸ்வரன் வழிபடுறது சைவம், மகாவிஷ்ணு வழிபடுறது வைஷ்ணவம், துர்கையை வழிபடுறது சாக்தம், அப்புறம் சூரிய பகவானை வழிபடுறது சௌரம், முருகப்பெருமானை வழிபடுறது கௌமாரம். அப்படின்னு ஷண்மத ஸ்தாபனாச்சாரியார் ஆச்சாரியார் விளங்குறார். அந்த ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாரில் ஒரு எல்லா ஸ்லோகத்தும் எல்லா தெய்வங்கள் பற்றி நிறைய ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். அப்புறம் நிறைய வேதாந்த கிரந்தங்கள் ஆச்சாரியால் நமக்கு கொடுத்துருக்கார். ஆனால் முருகப்பெருமான் பற்றி ஏன் ஒரே ஒரு ஸ்லோகமான சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்லி மட்டும் கொடுத்துட்டாரு? வேற ஏதாவது நிறைய கொடுக்க வேண்டியதானே? சுப்பிரமணிய ஷட்கம் இருக்குது, சுப்பிரமணிய ஷடகம்னு இருக்குது. எப்படி வேதாந்த தேசிகர் வெங்கடாச்சலபதியை பற்றி தயாசதகம்னு பெருமாளை பற்றி 100 ஸ்லோகம் எழுதினார், திருப்பதி பெருமாளை பற்றி. அந்த மாதிரி முருகரை பற்றி ஒரு 100 ஸ்லோகம் எழுதலாமே. எதுக்கு சுப்பிரமணிய புஜங்கம்னு அந்த மீட்டரோடே நிப்பாட்டிட்டார்? அதில் என்ன சுவாரஸ்யம் பெரியவா என்ன பதில் சொல்கிறாருன்னா, பொதுவாக கலியோட ஆரம்ப காலத்தில் எல்லா ஜனங்களும் அவாவா தன்னோட தர்மத்தைப்படி அனுஷ்டிச்சார். அதான் பகவான் கீதையை சொல்கிறார், ஸ்வகர்மனா தமபியச்ச சித்திம் விந்தரி மாணவாக ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா பரதர்மான் சுனுஷ்டிட்டான். அந்த முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் 18ஆம் அத்தியாயம். அவர்கள் அவ தர்மத்தை அனுஷ்டிச்சார். அதனால முக்காவாசி பேர் அந்தணர்கள் இருந்ததுனால அவள் எப்பொழுதுமே அக்னி காரியத்தை அவள் அனுஷ்டிச்சுட்டே இருந்தா. அந்த அக்னி காரியத்தை அனுஷ்டிச்சதுனால அதுக்கு அங்கமாக முருகரோட பூஜையை நடக்கிறது. ஏன்னா பரமேஸ்வரனோட அக்னி ஸ்வரூபம் தான் முருகப்பெருமானே. அந்த முருகப்பெருமான் அக்னி காரியத்தோட பூர்த்தியாகிறதுனால முருகப்பெருமானை தனியாக பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால சுப்பிரமணியர் ஒரே ஒரு ஸ்லோகம் கொடுத்தா போதும். அதை காட்டிலும் கலிகாலத்தில் பார்த்தா நிறைய பேர் அக்னி காரியம் செய்ய மாட்டான்னு சொல்ல முடியாது. செய்கிறவா குறைஞ்ச பேர் தான். சுமார் ஒரு 10% 9% சொல்லலாம். அதில் சில பேரால் அக்னி காரியத்தை பண்ண முடியாதனால சுப்பிரமணிய புஜங்கத்தை படிவா. இந்த சுப்பிரமணிய புஜங்கம் ஸ்தோத்திரத்தை படித்தாலே எந்த பிராமணர்கள் அக்னி காரியம் பண்ண முடியாதோ அந்த குறையே அதுவே தீர்த்து விட்டுரும். இன்னொன்று என்ன, அக்னி காரியம் ஒரு பட்சம். இன்னொன்னா ஸ்காந்த புராணம்னு இருக்குது, வேதவியாசர் கொடுத்துருக்கார். அதில் பார்த்தா என்ன 80,000 ஸ்லோகங்கள். அந்த 80,000 ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கே ஜென்மா போராது. அந்த ஸ்காந்தத்துக்கு உள்ள சூக்ஷ்மங்கள், ஸ்காந்தத்துக்குள்ள முருகப்பெருமானோட பெருமையை சொல்லப்பட்டது தான் இந்த சுப்பிரமணிய புஜங்கம். அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை ஒருத்தர் படித்தாலே சகல மங்களங்கள் உண்டாகும். லவே ஸ்கந்த சாயுஜம் அந்தே நரஸ்தா அப்படின்னு பலஸ்ருதியில் சொல்லி முடிக்கிறார் அவர்.
அதனால வந்து முருகப்பெருமானோட சாயுஜ்யம் அவருக்கு ஏற்படும் அப்படின்னு நமக்கு அழகாக சுப்பிரமணிய புஜங்கத்தை கொடுக்குறார். அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை எங்கே பாடினார்னு கேட்டால் நம்ம திருச்செந்தூர் செந்திலாண்டவர் சந்நிதி நிறைய பாடினார். ஏன்னா அவரோ பூர்வத்தில் என்னன்னா குஷ்டரோகம், யாரோ ஒரு சமணன் வந்து இவர் வந்து எல்லா இடத்துலையும் திக்விஜயம் பண்ணுறான், அசூயை கொண்டு பொறாமை கொண்டு இவர் மேலே வந்து குஷ்டரோகத்தை உண்டாகும்படியாக ஒரு மந்திரத்தை ஏவினார். இவர் எங்கேயோ உத்தர தேசத்தில் இருக்கிறவர் வந்து கோகர்ணம் வந்து சிவக்ஷேத்திரத்தை வந்து அங்கேயும் பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணினார். அந்த பரமேஸ்வரன்ட்ட வந்து ரொம்ப ஒரு மாசமாக வந்து விரதத்தை அனுஷ்டிச்சுட்டு அவர் பரமேஸ்வரன் உபாசனை பண்ண பலத்தில் பரமேஸ்வரன் பிரத்யட்சமாறார். எங்களால் பரிகாரம் கொடுக்க முடியாதுப்பா, உன் பரிகாரத்தை வந்து தீக்கணும்னா ஒரே வழி சுப்பிரமணியரை ஆராதனை பண்ணு. அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டானா கடலோரத்தில் இருக்கார். திருச்செந்தூரில் கடலோரம் செந்தில்நாதம் அரசாங்கம்னு பிரபலமாக பாட்டு கேட்டோமே, அந்த கடற்கரை பக்கத்தில் வந்து திருச்செந்தூர் அந்த ஆச்சரியமான க்ஷேத்திரம், அத்தியாச்சரியமான க்ஷேத்திரத்தை அங்கே முருகப்பெருமான் ஆராதனை பண்ணு, அவர் சகல ரோகங்களும் சகல வியாதியும் நிவர்த்தி பண்ணுவார் அப்படின்னு அவரோட விண்ணப்பம் படி ஆச்சாரியால் வந்து தன்னோட யோகபலத்தினால தன்னோட முடிஞ்ச அளவுக்கு சரீரத்தை தேய்ச்சிண்டே திருச்செந்தூர் போனார். அந்த திருச்செந்தூர் எப்போ உள்ள வாசம் பண்ணினாரோ அர்த்தராத்திரி வேலையில் பார்த்தா அனந்தன், தக்ஷகன், கார்கோட்டகன் ஆகிய நாகங்கள் வந்து ஏகாந்தமாக முருகப்பெருமானை பூஜை பண்ணுறார். அந்த முருகப்பெருமானை வந்து பூஜை பண்ணுறது உடனே அந்த பாம்பு போகிற பாதையை பார்த்தார். அந்த பாம்பு வந்து எப்படி பூமியில் பட்டும் படாத மாதிரி போகிறதோ, ஆனால் உடம்பு எப்படி இருக்குன்னா சுத்தமாக இருக்குது. அந்த பாம்போட மீட்டரில் ஏற்ற மாதிரி சுப்பிரமணிய சுங்கத்தை வந்து நம்ம கொடுத்துருக்காரு. அதான் எடுத்தெடுப்பில் இப்போ சொன்னேன், சதாபால ரூபாபி விக்னாத்ரிஹந்திரி மகாதந்தி வக்திராபி பஞ்சாசியமான்யா விதீந்திராதிபிக்யா கணேஷா பிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திம். எடுத்த எடுப்பில் முதல்ல விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணுறார். அவர் யாருன்னா சதாபால ரூபாபி விக்னாத்ரிஹந்திரி. அவர் எப்பொழுதுமே குழந்தையா இருக்கார். அந்த குழந்தையா இருக்கான்னு காட்டுறது என்ன தத்துவம்னு காட்டினா, அந்த குழந்தைனா என்னன்னா ஞானிகளோட மனசு. அந்த ஞானிகள் வந்து வெளியில பார்த்தாதான் வந்து அவர் குழந்தையா இருக்கார். ஆனால் உள்ள போய் அவ்வளோ விவகாரம் வச்சுட்டா அவளை விட ஒரு இன்டெலிஜென்ட் உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த ஞானிகள் வந்து ஏன் குழந்தையா இருக்கான்னு காட்டுறதுன்னா, இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாளே, இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். அதை காட்டிலும் அவள் வந்து எல்லா தெரிந்தவராக இருப்பார். எல்லா தெரிந்தமான நிறைவோடு இருக்கிறதுனால வந்து குழந்தைக்கு சமானம். அதனால இங்கே பிள்ளையார் வந்து எல்லா தெரிந்தவராக இருக்கிறதுனால சதாபால ரூபாபி விக்னாத்ரிஹந்திரி மகாதந்தி வக்திராபி பஞ்சாசியமான்யா. மகாதந்தி வக்திராபி பஞ்சாசியமான்யா, அதில் நிறைய அர்த்தங்கள் பண்ணலாம். மகாதந்தி வக்திராபினா பெரிய பற்கள் உடையவராக இருக்கார். ஒரே ஒரு பல்ல இங்கே மகாதந்தி வக்திராபின்னு ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறார்? அவர் இருக்கிறதே ஒரே ஒரு பல் தான், ஏகதந்தம்னு ஒரு பேர். அந்த ஏகதந்தமான பிள்ளையாருக்கு வந்து ஏன் மகாதந்தி வக்திராபின்னு ஏன் சொல்கிறாருன்னா, எதுவாக இருந்தால் தியாகம் பண்ணுவார் அவர். வியாசாச்சாரியர் வந்து கட்டுரையாக வந்து எழுது, மகாபாரதத்தை எழுது. அப்போ வந்து பிள்ளையார் என்ன பண்ணார்னா அந்த தந்தத்தை உடச்சி தான் பேனாவாக யூஸ் பண்ணினார். அதே தந்தத்தை வச்சு தான் கஜமுகாசுரன் சமஹாரமும் பண்ணினார் பின்னாடி. அதான் மகாதந்தி வக்திராபி பஞ்சாசியமான்யா. அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் வந்து ஆராதனை பண்ற. விதீந்திராதிபிக்யா கணேஷா விதானே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திம். பரமேஸ்வரன் ஒரு பக்கம் ஆராதனை பண்ணினார். அதுக்கு ஒரு கதை இருக்குது, திரிபுர சம்ஹாரம்னு ஒரு கதை வருது. அப்போ பரமேஸ்வரன் வந்து ஜாம்னு யுத்தத்தில் கிளம்புற திரிபுரர்களை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு. அப்போது போகிற போக்கில் பிள்ளையார் வந்து தேரோட அச்சை உடைச்சிட்டார். அதான் இப்போ அச்சரபாக்கம்னு இருக்கே நம்ம சென்னையில் செங்கல்பட்டு கிட்ட. அந்த தேர் உடைத்த இடம் தான் வந்து அச்சரபாக்கம். பின்னாடி பரமேஸ்வரன் வந்து ஆலோசனை பண்ணினார், நான் யுத்தத்தை இப்போ சஜ்ஜமாக தானே கிளம்பினேன், என்னப்பா யாருப்பா தேர் உடைச்சான்னு பார்த்தா, ஓஹோ பிள்ளையாருக்கு நான் ஒரு வேளை ஆராதனை பண்ண போல இருக்கு. அப்போ பரமேஸ்வரன் என்ன பண்ணார்னா பிள்ளையாரை வந்து பிரதிஷ்டை பண்ணி அந்த பிள்ளையாருக்கு மோதகமும் கொரகட்டையும் பூஜை பண்ணினார். அப்படின்னு கூவத்தில் இருக்க, திருவள்ளூர் கிட்ட இருக்க. அப்படின்னு மகாதந்தி வக்திராபி பஞ்சாசியமான்யா பரமேஸ்வரனால் ஆராதிக்கப்பட்ட மூர்த்தின்னு சொல்லலாம். விதீந்திராதிபிக்யா கணேஷா விதாமே. அனைத்து தேவர்கள் எல்லாருமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திம். எல்லாரும் எல்லா தேவர்களும் வந்து இந்த கணேசனான பிள்ளையாரை வேண்டினார், அவர் நமக்கு சகல மங்களங்களும் உண்டாக்குவார். அப்படி மங்கள சரணத்திலேன்னு ஆரம்பித்தார். அப்புறம் மேலே ஆச்சாரியால் வந்து தான் யாருன்னு வந்து அறிமுகப்படுத்துகிறார்.
ஏன்னா ஒரு காவியம் எழுதுறோம், ஒரு காவியம் எழுதுறோம், ஒரு புக்கை எழுதுறோம்னா அந்த ஆத்தர் யாருன்னு வந்து சொல்லணுமே. அந்த ஆத்தர் யாருன்னு சொல்லாம ஏதோ ரேண்டமா புக் எழுதினா யாரோ ரோட்ல போறவங்க எழுதின மாதிரி இருக்கும் அப்படின்னு அதோட மதிப்பு போயிடும். இந்த சுப்பிரமணிய புஜங்கம் நீங்க அருமையான ஸ்தோத்திரத்தை மதிப்பை நீ காட்டணும்னா அதுக்கு ஆச்சாரியால் வந்து எப்பேற்பட்ட கவியா இருந்தாலும் தான் யாருன்னு 2வது ஸ்லோகத்திலே வந்து அழகா சொல்றார். அஜானாமி சப்தம் நஜானாமி சார்த்தம் அஜானாமி பத்யம் நஜானாமி கத்யம் சிதேகா சதாஸ்யா ஹிருத்யோத்யதே மே முகா நிஸ்ஸரந்தே கிரஸ்சாபி சித்திரம். அந்த 2வது ஸ்லோகத்தில் நஜானாமி சப்தம், எனக்கு சப்தம் தெரியாதுப்பா. நஜானாமி சார்த்தம், அந்த சப்தத்து இந்த சொல்லோட அர்த்தம் தெரியாது. நஜானாமி பத்யம், அந்த பொதுவாக வந்து சொல்லும் அர்த்தமும் இருக்கு. அந்த சொல்லும் அர்த்தத்தை வந்து ஒரு பிரயோஜனம் என்ன, அதை மீட்டர் செட் பண்ணுறது. அதை நீ ப்ரோஸா செட் பண்ணுறியா, போய்ட்ரியா செட் பண்ணுறியா, எனக்கு சொல்லே தெரியாது, அதை நான் எப்படி வந்து ஒரு ப்ரோஸை செட் பண்ணுவேன். அதான் நஜானாமி பத்யம் நஜானாமி கத்யம். அதை போயட்ரியா செட் பண்ண தெரியாது, அதை ப்ரோஸாவும் செட் பண்ண தெரியாது. அப்புறம் இத்தனையும் வந்து எதனால இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறேன்னா சிதேகா சதாசியா ஹிருத்யோத்யதேமே, அந்த 6 முகம் கொண்டவராக இருக்காரு. 6 முகம் படித்த ஐயாவருகன் அப்படின்னு கந்தசஷ்டி கவசத்தில் சொன்ன மாதிரி அந்த 6 முகத்தோட முருகப்பெருமான் என்ன பண்ணுறான்னா ஹிருத்யோத்யதேமே, ஹிருதயத்துக்குள்ள பிரகாசிக்கிறார். அவரோட பிரகாசத்தினால அந்த பிரகாசம் வந்து நம்ம உள்ள வந்து அது பிரதிபலிக்கிறதுனால முகா நிஸ்ஸரந்தே கிரஸ்சா விசித்திரம், அவரோட அனுகிரகத்தினால என் வாக்குல வந்து இந்த சித்திரமே வருது. இந்த சித்திரம் தான் நம்ம முருகப்பெருமான தியானம் பண்றார். இந்த 3வது ஸ்லோகத்தை படித்தாலே போதும், கண்ணு முன்னாடி முருகர் வர. முருகர் அங்கே இருக்கார் இங்கே இருக்காருன்னு சொல்லவும் வேண்டாம். இரண்யகசிபுவை விசாரணை பண்ண மாட்டா, எங்கடா ஹரின்னு விசாரணை பண்ணாரு, அந்த மாதிரி விசாரணைலாம் வேண்டாம். இந்த 3வது ஸ்லோகம் படித்தாலே போதும். மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்தகேகம் மஹீ தேவதேவம் மகாவேத பாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம், அந்த முருக தத்துவத்தை சொல்றார். மயூராதிரூடம், அவர் வந்து மயில் வாகனனாக இருக்கார். மகா வாக்கிய கூடம், நமக்கு வாக்கியத்தோட அர்த்தத்தை அவர் பொருளாக இருக்கார். அந்த மகா வாக்கியமான தத்துவமசிக்கு வந்து அவர் தான் கூடமான ரகசியமான அர்த்தமாக இருக்கார். அவர் அந்த மகா வாக்கியம் என்னன்னா ஓம் சரவண பவான மந்திரம் வாங்கிறவா சொல்லலாம். அந்த சரவண பவனாவும் அவர் தான் இருக்கார். அதுதான் ரணா பவசா ரர ரிஹனா பவசா ரிரி ரிரி வினபவ சரஹன வீரானமோனமான் அப்படின்னு பாலன் தேவராய சுவாமிகள் வந்து கந்தசஷ்டி கவசத்தில் சொன்ன மாதிரி அந்த சரவண பவ வந்து அவருக்குள்ள பிரகாசிச்சதுனால அந்த தேவராய சுவாமிகளுக்குள்ள என்னன்னா அந்த சரவணபவனோட வார்த்தை இருக்குல்ல ச ர வ ந பவ இப்படின்னு அந்த 6 ஷடாட்சரம், அந்த ஷடாட்சரம் வந்து பர்முடேஷன் காம்பினேஷனோட ர முதல்ல வருது, வ முதல்ல வருது, ந முதல்ல வருது, வ முதல்ல வருது, இப்படின்னு மாறி 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 வந்துட்டு இருக்கு. அந்த சரவணபவனுக்குள்ள பொருளாக முருகப்பெருமான் இருக்க. மனோஹாரி தேகம் மகச்சித்தகேகம், முதல்ல முருகரோட தத்துவத்தை மேலோட்டமாக சொல்லிட்டார். இதுக்கு அடுத்தது என்னன்னா மனோஹாரி தேகம். அவரோட தேகம் எப்படி இருக்குன்னா நம்ம மனசை கவருது. அதான் நெஞ்சக்கருகல்னு நெகிழ்ந்து முருகன் பிள்ளையார சொன்ன மாதிரி அந்த முருகரோட ரூபத்தை பார்த்தா பார்க்கணும் போல இருக்கு. அந்த முருகப்பெருமான் கையில் வேலோட வள்ளி தேவசனையோட முருகப்பெருமான் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த இப்போதான் கல்யாணமான தம்பதியை பார்த்தா எப்படி ஒரு குதூகலம் இருக்குமோ அதை விட ஒரு பங்கு மேலே குதூகலம் இருக்கும். இந்த மனோஹாரி தேகம், அழகான உடம்போட மகச்சித்த கேகம், எல்லா மகான்களுக்குள்ளேயே வாசம் பண்ணிட்டு இருக்கார். அந்த மகான்களுக்குள்ளே எப்படி வாசம் பண்ணுறாருன்னு கேட்டால் அதுக்கு குந்தி வந்து அழகாக பாகவத்தில் சொல்கிறார். ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யேம ஹிஸ்திரியா அப்படின்னு இந்த கதம் பஷ்யேம ஹிஸ்திரியா கதா பரமஹம்சானாம். அதில் குந்தி வந்து கண்ணபிரானோட வைவையை சொல்கிறார். அந்த கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னா மாயா ஜவனிகாச்சன்னம், அவரை வந்து லேசாக பார்த்துட முடியாது, அந்த கிருஷ்ணனை ரொம்ப அனுபவிக்க முடியாது. அந்த கிருஷ்ணன் வந்து எதனால் வந்து நம்ம அனுபவிக்க முடியாதுன்னா மாயை என்கிற திறனால தான். அந்த மாயைங்கிற பரிதாபத்தம் போட்டுட்டானா எழுத்தாப்புல இருக்கிற கிருஷ்ணன் வந்து நமக்கு தெரியாது. அந்த மாயை என்ன இருக்குன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த அக்ஞானம், அந்த அக்ஞானம் என்கிற ஒரு பயங்கரமான வியாதி நம்மளை கவருதுனால எழுத்தாப்புல இருக்கிறா சுவாமி இருந்தாலும் நம்ம கண்ணு மறைஞ்சு போயிடும். அந்த மாயைங்கிற திரையை எப்படி விளக்குறாருன்னா
ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம். அந்த பரமஹம்சர்கள் எப்படி இருக்காருன்னா மனசில் வந்து ஒரு கசடு இல்லை, ஒரு அழுக்கு கிடையாது, சுத்தனா இருக்கார், பரமசுத்தனா இருக்கார். முனீனாம் அமலாத்மனாம். அந்த முனிகள் எப்படி இருப்பார்னா அமலாத்மனா பக்தி யோக விதானார்த்தம். அவர்கள் பக்தினாலேயே பட்டுடை அடியவர்க்கெளியவன் பிறர்க்கு அரிய வித்தகன் அப்படி நம்மாழ்வார் திருவாழ்மையில் சொன்ன மாதிரி அடியவர்களுக்கு வந்து பகவான் வந்து சுலபமாயிடுற. அப்படின்னு அந்த சுலபமாக இருக்கிற பக்தர்களுக்கு வந்து என்னன்னா பக்தினாலே என்ன புரிஞ்சுட்டார். அதே தான் முருகப்பெருமான் ஒரே வார்த்தையில் சொல்ல மகச்சித்த கேகம். மகான்கள் சித்தத்தில் எப்போதுமே வாசம் பண்ணிட்டு இருக்கார். அந்த மகான்கள் சித்தை எப்பவும் வாசம் பண்ணிருக்கார். அதே பிரமாணம் தான் பகவான் கீதையில் சொல்கிறான், ஞானி து ஆத்மைவ வேமதம். அர்ஜுனா, நான் வேற இல்லை ஞானி வேற நினச்சிக்காத, ஞானி து ஆத்மைவ வேமதம், நானும் ஞானியும் ஒன்று தான். அப்புறம் மேலே மகீதேவதேவம் மகாவேதபாவம். மகீதேவதேவம் அவர் பிரபாவம் என்ன, அவர் எந்த நிலைமையில் இருக்கார், அவர் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டால் மகீதேவதேவம் தேவர்களுக்கு தேவராக இருக்கார். மகாவேதபாவம் அந்த வேதத்துக்கு பாவமாகவும் அவர் தான் இருக்கார். அந்த வேதத்துக்கு பாவமாக இருக்கிறதுனால தான் பிரம்மா வந்து தட்டி கேட்டார். அவர் அந்த ஒரு சம்பவம் வருது, கதை இந்த ஸ்லோகத்தினால இந்த ஸ்லோகத்தை விட்டே போக முடியல. அந்த ஸ்லோகத்துக்கு ஒட்டினாப்புல வந்து முருகர் சரித்திரம் அப்படி சொன்னாலும் நல்லா இருக்குமேனாலும் அதையும் ஆரம்பிக்கிறேங்க. அப்படியே இந்த ஸ்லோகத்தை இந்த மகாவேத பாவம்னு சொன்னால் அவர் வந்து வேதத்துக்கு பொருளாரான் அப்படின்னு ஒரே வாரத்தில் சொல்லி முடிச்சிடலாம். அப்போது பிரம்மா வந்து பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணணும்னு கைலாசத்தை நோக்கி போகிறார். போகிற வேகத்தில் அப்போது முருகப்பெருமான் வந்து பிரம்மா தடுத்து இருந்தார். அப்போ பிரம்மா வந்து கேட்டார், உங்கள் பர்பஸ் என்ன, நீர் என்ன பண்ணுறேர், நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேள்வி கேட்டார். அப்போ பிரம்மா சொல்கிறார், நான் வந்து இந்த உலகத்தை படைப்பு துறையாக இருக்கேன், நான் சிருஷ்டிகர்த்தா. சரி, நீ எதை வச்சு நீங்கள் சிருஷ்டி பண்ணுறேன்? ஏன்னா ஒரு காரியம் பண்ணுறோம், ஒரு குயவனார் இருக்கான், அந்த குயவனார் வந்து ஒரு பானையை தயார் பண்ணணும்னா மண்ணை உபயோகமாக வச்சு தான் ஒரு பானையை தயார் பண்ணுவார். அப்புறம் ஒன்று வந்து ஒரு கியரை தயார் பண்ணோம், அந்த கியரை வந்து ஒருத்தர் தயார் பண்ணணும், ஒரு டெக்னீஷியன் தயார் பண்ணோன்னா அதுக்கு மைல்டு ஸ்டீல்னு ஒரு மெட்டீரியல் தேவை. அந்த ஸ்டீலை நல்லா வந்து ஒரு அந்த டிராயிங் ஏற்ற மாதிரி அதை ஒழுங்காக வந்து மேனுஃபேக்சர் பண்ணால் தான் அதை வந்து கியர்னு சொல்ல முடியும். இப்படின்னு வந்து ஒரு உபயோகம் தேவைப்படுறது. ஆனால் முருகப்பெருமானை சொல்கிறச்சே உனக்கு எதை வச்சு நீங்கள் பயன்படுத்துகிற அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைப்பா, நான் 4 வேதம் சொல்கிறேன், அந்த 4 வேதம் ரிக்கு யஜுசு சாம அத்ரவண வேதம், இந்த 4 வேதங்களை டெய்லி அத்தியனம் பண்ணுறேன், டெய்லி வேதத்தை வாயால் சொல்கிறேன், அந்த வேதத்தோட பலனால தான் உலகத்தையே நான் படைக்கிறேன். சரி, வேதம்னா என்ன அப்படின்னு கேட்டார். வேதமா, அந்த வேதம் வந்து ஒரே ஒரு தத்துவத்தை சார்ந்திருக்கு. வேதத்துக்கு சாரம் என்னன்னா அந்த ஓம் என்கிற பிரணவம். அந்த ஓம் என்கிற பிரணவத்தில் தான் அந்த உலகமே ஓடுறது. ஓமித்யே காட்சரம் பிரம்மன்றாரு. அந்த ஓமித்யே காட்சரம் அந்த பிரம்மத்தோட டெஃபினிஷன் கேட்டால் ஓம், அந்த பிரணவம். அந்த பிரணவத்தினால தான் நான் வந்து இந்த உலகத்தையே நான் வந்து சிருஷ்டி பண்ணுறேன் அப்படின்னு இந்த சாரத்தை சொன்னார். பிரணவம்னா என்ன அப்படின்னு கேட்டார். இப்படியே பதில் சொல்லியிருந்தா இன்னும் 2 மணி நேரம் உபன்யாசமும் ஆகிடும். அதனால பயமாகுதுப்பா, அதனால் வந்து நான் இன்னொரு சந்தர்ப்பம் கழிச்சு நான் உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு இவரை டைவெர்ட் பண்ணிட்டு போயிட்டார். என்ன பண்ணுறது, இவரோ யாருன்னா ராஜா வீட்டுக்குள்ள யாரை பார்க்க வரணும், இவர் அவமரியாதைப்படுத்தின்னு போனால் பரமேஸ்வரன் திருப்திப்பட மாட்டார். அதனால வந்து நல்ல வார்த்தை சொல்லி இவரை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு இந்த பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணலான்னு அப்படின்னு பிரம்மா சொல்லிட்டு போனார். ஆனால் முருகருக்கு போகலை. நான் ஓம்னு பிரணவத்தோட மந்திரம்னு கேட்டால் இவர் பாட்டு டேக்காக கொடுத்துட்டு பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணுறேன்னு போகிறாரே, நாளை இவரை வந்து கண்டிப்பாக கடுமையாக சிக்ஷை பண்ணணும். அந்த கடுமையான சிக்ஷை பண்ணணும்னு வந்து பிரம்மா வந்து திட்டலிட வீரபாவை கூட்டி இவர் வந்து ஜெயில் பண்ணிட்டார், இவர் ஜெயிலில் போட்டுட்டார். உடனே மகாவிஷ்ணு அப்புறம் எல்லா தேவர்கள் எல்லாரும் ஓடி போய் பரமேஸ்வரன்ட்ட கதறார், மகாதேவா என்ன காரியம் பண்ணினார் உன்னோட 2வது பையன் முருகர், பிரம்மாவை போய் பந்திப்படுத்திட்டார், அவர் இல்லைன்னா அந்த சிருஷ்டியே நடக்காது. அதனால எப்படியோ நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட சொல்லி எப்படியோ பிரம்மா வந்து ரிலீஸ் பண்ணிவிடு அப்படின்னு வந்து எல்லாரும் கதறினா. பரமேஸ்வரன் போய் முருகர்கிட்ட சொன்னால், முருகா என்னடா காரியம் பண்ணினேன், ஏன்டா பிரம்மாவை போய் பந்திப்படுத்தினேன்னு. அவர் தப்பு பண்ணிட்டார். என்னப்பா தப்பு பண்ணினார், எனக்கு ஓம்ங்கிற மந்திரத்தை வந்து என்ன நான் பொருளை கேட்டால் அந்த பொருளை எடுத்து இவர் சொல்ல தப்பு பண்ணிட்டார்.
இவர் வந்து சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? இவருக்கு தெரியல. இவர் தெரியாமல் வந்து சிருஷ்டி பண்ணால் சர்வநாசம் ஏற்படும். அதனால இவரை கடுமையாக சிக்ஷை பண்ணணுன்னா இவரை வந்து ஜெயிலில் போட்டுட்டேன். சரி, உனக்கு தெரியுமா ஓமோட பிரணவ மந்திரம்? நான் தெரிஞ்சுதான்ப்பா அந்த கேள்வியே கேட்குறேன், அதனால் நீ கொஞ்சம் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு பரமேஸ்வரன் தூண்டி விட, இவரோ முருகப்பெருமான் வந்து பார்க்குறாரு, நீங்கள் கேட்குற முறையே சரியில்லைப்பா. ஓம் மந்திரம் என்னன்னு வந்து இப்படி கேள்வி கேட்டால் இதை அப்படி சொல்கிற அந்த தருவாயில் வந்து பதில் சொல்ல வேண்டியது கிடையாது. எப்படின்னா, தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்டேன சேவையா அப்படின்னு பகவான் கீதையில் சொன்ன மாதிரி, அந்த வித்தையை வந்து புறத்தியாருக்கு நீ எப்படி சொல்லி கொடுக்கணும்னா அடிப்படையாக இந்த வினயம் இருக்கணும். அதான் ராமர் பிரான சொல்கிறச்சே பவந்தே வரதோ ஒன்னி வினயக்யோ வினீதவத்தே, அந்த வினய லட்சணம், அந்த வினய லட்சணம் ராமபிரான்ட்டு இருந்தது. அந்த ராமபிரான் அந்த வினய லட்சணம் இருந்ததுனாலேயே முருகப்பெருமான் வந்து பரமேஸ்வரன்ட்டு வந்து எதிர்பார்த்தார் அந்த வினய லட்சணம் இருக்கணும். அதனால பரமேஸ்வரன் என்ன பண்ணார்னா, ஒரு ராஜா வீட்டு நான் ராஜாச்சே, என் பையன் என்ன அதிகாரம் பண்ணலான்னு அந்த கர்வம் வந்து கிஞ்சித்து இருக்காது. ஏன்னா பையன் சொல்கிறானே, ஒரு எந்த தகப்பனாருக்கும் அந்த ஆசை இருக்கும். அவன் பாகவதம் சொன்னா என்ன, ராமாயணம் சொன்னா என்ன, அந்த தகப்பனாருக்கும் அந்த ஆசை இருக்கும். ஏதோ புதுசாக சொல்கிறாள், எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு மண்டையாட்டி ஒரு தகப்பனார் கேட்பார். அந்த மாதிரி பரமேஸ்வரன் வந்து எல்லாம் தெரியும். ஆனால் என்ன, முருகப்பெருமானோட திருவாயில கேட்கணும். அதான் சிவனார் மனம் குளிர உபதேசம் மந்திரம் மீது இருசெவி மீது பகிர்ந்தி குருநாதான் அப்படின்னு அவரோட பழனியில் வருது அந்த திருப்புகழில். சிவனார் மனம் குளிர அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணுறாருன்னா, கனத்த ஸ்ரத்தையா கையை கைட்டு வாயை பொத்திண்டு இப்படின்னு குடிஞ்சுண்டு குந்திண்டு உட்கார்றார். அப்போ முருகப்பெருமான் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட சிவந்த உததுனாலேயே அவருக்கு உபதேசம் பண்ணுறார் அந்த பிரணவத்தோட தத்துவத்தை. அதுதான் எங்கள் சுவாமிநாத சுவாமி சிவனார். அந்த சுவாமிநாத சுவாமி தான் உபதேசம் பண்ணுறார். சரி, மத்திய சுவாமி மலை அப்படின்னு முருகப்பெருமான் உபதேசம் பண்ணுற காட்சி தான் மகாவேத பாவம். மகாதேவபாலம் பஜே லோகபாலம். அந்த பரமேஸ்வரனோட புத்திரன் அவர் என்னவர்னா லோகபாலம், லோகத்தையே காப்பாற்றுறவர். மேலே அவரோட சாநித்தியத்தை சொல்கிறார், அவரோட இருப்பிடம். அவர் இருப்பிடத்தை வந்து இந்த 4வது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார். யதா சந்நிதானம் கதா மாணவாமே பவாம் போதிபாரம் கதாஸ்தே ததைவ இது வியஞ்சயன் சிந்து தீரே ஆஸ்தே தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம். யதா சந்நிதானம் கதா மாணவாமே, எவரோட இருப்பிடத்தில் பவாம் போதிபாரம் கதாஸ்தே ததைவ, எந்த மனிதர்கள் வந்து அவர் ஆராதனை பண்ணுறாரோ, எந்த மனிதர்கள் வந்து கனத்த ஸ்ரத்தையா முருகப்பெருமானை வந்து பூஜை பண்ணுறாரோ, பவாம் போதிபாரம் கதாஸ்தே ததைவ, அவர்கள் வந்து சம்சார கடல்லேருந்து அவர் தரணம் பண்ணிடுவார். அந்த சம்சார துயலென்று மனம் அஞ்சுமா அப்படின்னு பிரபலமான பாட்டு கேட்டோமே, விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதர் சரணம் என்று நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாத துயரம் வந்து சேரும் போது அஞ்சாதே குரலை செவி கேக்குமா அப்படின்னு குருநாத தத்துவத்தை சொல்றார். அதுதான் இங்க சொல்றார், பவா அம்போதிபாரம் கதாஸ்தே ததைவ அப்படின்னு பரமாச்சாரியால் ஞாபகம். அவருக்கோ பூர்வாசிரம பேரு சுவாமிநாதன் தான். அந்த பவாம்போதிபாரம் கதாஸ்தே ததைவ, அவரோட இருப்பிடத்தினாலேயே கதாஸ்தே ததைவ வந்த மனிதர்களோட துயரத்தையும், அது அலை மீது வர துயரத்தையும் அவர் நிவர்த்தி பண்ணுவார். எந்த கஷ்டங்கள், எனக்கு புள்ள பிறக்கணும், எனக்கு நல்லபடியாக படிப்பு வரணும், எனக்கு நல்லபடியாக உத்தியோகம் வரணும் அப்படி கேட்குறவருக்கும் கொடுத்துருவார். அதை காட்டிலும் இதை விட உயர்ந்தவராக கேட்குறவர், எனக்கு இந்த உலகமே எனக்கு சரணார விந்தத்தில் அபரிமிதமான நிச்சலஞ்சலமான ஒரு இடைவேளை இல்லாத பக்தியை வேணும்னு அப்படின்னு வினயத்தோட கேட்டால் உடனே கொடுத்துருவார். யாரா இதிவ்யஞ்சயன் சிந்து தீரே ஆஸ்தே, அவர் வேற எங்கேயும் இல்லைப்பா, இந்த சிந்து தீரம் திருச்செந்தூரில் இருக்கார். தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம், அப்பேற்பட்டவர் யாருன்னா பராசக்தி புத்திரம். அதில் வந்து பார்வதியோட அம்சமும் இருக்குது. பராசக்தி புத்திரம்னு சொன்னால் பார்வதியோட குமாரன்னு சொல்லி முடிச்சிடலாம். இந்த பராசக்தி புத்திரம் என்ன காட்டுறான்னா,
கருணை உள்ளவளா முருகப்பெருமான் இருக்கார். முன்னாடி ஸ்லோகத்துல வந்து மகீதேவதேவம் மகாவேதபாலம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம்னு சொன்னோம்ல, அதுல பரமேஸ்வரன் மாதிரி என்ன பண்றாருன்னா பஜே மகாவிஷ்ணுமாய் பஜே லோகபாலம் அப்படின்னு உலகத்தை எல்லாரையும் காப்பாத்துறார். அப்புறம் மகாவேத பாவம் அப்படி தட்சிணாமூர்த்தி ஆர்த்தமா வேதத்துக்கு பொருளா அவர் இருக்கார். இன்னொரு ஸ்லோகத்தை இப்போ பார்த்த ஸ்லோகத்துல வந்து பார்த்தா பார்வதி போல வந்து பயங்கர வீரமுடையவளா இருப்பார். ஏன்னா பார்வதியோட தேஜஸ் தானே இந்த வேலுல கொடுத்தாரு. அந்த வேலுல கொடுத்ததுனால தானே இன்னி வரைக்கும் சிக்கில் உற்சவத்துல பார்த்தா முருகருக்கு இன்னி வரைக்கும் வேர்க்கிறது அந்த சிக்கில் உற்சவம் பார்த்தா. அதே காட்டிலும் திருச்செங்கனூர்ல கஷேத்திரம், என்னோட பரமகுருநாதரோட ஊர் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள், அவர் அங்கதான் அவதாரமே பண்ணினார். அந்த திருச்செங்கனூர்ல வந்து இங்க இருக்கிற பரமேஸ்வரனுக்கு சக்திகிரீஸ்வரர்னு பேர். அந்த சக்திகிரீஸ்வர கஷேத்திரத்துல தான் வந்து முருகப்பெருமான் வந்து சூரபத்மனோட யுத்தத்துக்கு தயாராகும் முன்னாடி பார்வதி தேவியர் திருக்கரங்களால வேலை பெற்றுக்கொண்டார். வேறு பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணார். அதான் அங்க சுப்பிரமணியாருன்னு அங்க இடத்துக்கு பேர், மணியாருன்னு அங்க இருக்கே ஆறு. அது முருகப்பெருமான் வந்து அந்த வேலுனாலே ஒரு குத்தி, அந்த வேலில் ஒரு குத்தி அங்கேருந்தே வந்த அந்த ஆறு தான் வந்து மணியாறுன்னு பேர். அந்த மணியாறுனால வந்து பரமேஸ்வரனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு அந்த க்ஷேத்திரமோட மகாத்மியம். செங்கனூர், அந்த திருச்செங்கனூர்ல வந்துதான் இது வியஞ்சகன் சிந்து தீரே ஆஸ்தே தபீடே பவித்ரம் பராசக்தி புத்திரம், அப்பேற்பட்ட சக்தியோட அம்சம் உடையவரா முருகப்பெருமான் இருக்கார் சொல்லி இப்ப மேல அடுத்த ஸ்லோகம் எதாப்தே தரங்கா லயம் யாதி துங்காக ததேவா பத சந்நிதோ சேவதாமே இதிவோமி பந்திம் ரிணாம் தர்ஷயந்தம் சதா பாவையே சரோஜே குஹந்தம். அடுத்ததாக வந்து ஹிருதயத்தை சொல்றார். எதாப்தே தரங்கா லயம் யாதி துங்காக, எதாப்தே தரங்காக, அந்த தரங்கம்னா வந்து ஃப்ளோ, லயம் யாத்தி துங்காக ததேவா பத சந்நிதோ சேவதாமை, எந்த திருவடியை வந்து எவன் வந்து சேவிக்கிறானோ அவனுக்கு வாழ்க்கைங்கிற சம்சாரத்தோட முற்றுப்புள்ளியாயிடும். அதனால வேற எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். போன ஸ்லோகத்தோட கண்டினியூஷன். இது ஓமி பந்திம் ரிணாம் தர்ஷயந்தம், எந்த மனிதர்கள் வந்து தர்சனம் பண்றாரோ அந்த மனிதர்கள் தரிசனம் பண்ற உடனே சதாபாவையே சரோஜே குஹந்தம், அவர்கள் வந்து எல்லா பக்தர்களுக்குள்ளேயே வாசம் பண்றார் அப்படின்னு 5வது ஸ்லோகத்தை வரைக்கும் இப்ப பார்த்தோம். அதுல முக்கியமா என்னன்னா முருகப்பெருமானோட வைபவத்தை வந்து இப்ப சொல்றார். மகாம்போதி தீரே மகாபாபச்சோரே முனி இந்திராடு கூலே சுகந்தாக்கிய சைலே குஹாயாம் வசந்தம் ஸ்வபாசாலசந்தம் ஜனாத்திம் ஹனந்தம் ஷயாமோ குஹந்தம். மகாம்போதி தீரே மகாபாபச்சோரே, அவர் வந்து அப்பேற்பட்ட கடற்கரையில இருக்கார். மகா பாபச்சோரே, அவர் வந்து எல்லா பாபத்தையும் திருடுறார். பாபத்தை ஏன் திருடுறார் அப்படின்னு பார்த்தா, பொதுவா திருடுறான்னு கேட்டானா கண்ணபிரான் தானே ஞாபகம் வரும். ஏன்னா கிருஷ்ணரோட அம்சமும் இங்க இருக்கார். அவர் பகவான் கண்ணபிரான் ஏன் வந்து திருடுறாரு கேட்டா கைவல்யம் நவநீதாகாரம். அவருக்கு வந்து அவர் முன்னாடி வந்து கோபிகைகள் கேட்கிறார், கிருஷ்ணா கண்ணா ஏன்பா வெண்ணையை திருடுற, நான் கேட்டா வந்து நான் கொடுத்துருவேனே, எதுக்குப்பா இன்னூத்தராத்துல போய் திருடுறியே, பொதுவா சிவன் சொத்து குலநாசம் தானே சொல்லுவா, புறத்தையாரோட பொருளை அபகரிச்சா, நீ ஏன்பா பேர்பட்ட பாபகாரியம் பண்றேன்னு கேட்டார். அவர் அதுக்கு நாராயணியத்துல வந்து நாராயண பட்டத்தை சொல்றார், மமக்கலு பலிகேக யாச்சம் தாவது ஆஸ்தா, நான் முன்னாடி அவதாரத்துல வாமன அவதாரத்துல வந்து பலிகிட்ட வந்து நான் தானம் வாங்கினேன், எந்த பலி சக்கரவர்த்தி நான் தானம் வாங்கினேனோ அந்த பலி மேல சொல்றார், வேற யாருக்கிட்டையும் வேற புறத்தையார்கிட்டையும் தானம் வாங்க கூடாது, வாங்கினா என்னோட கீர்த்தி குறைஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த வாக்கியத்தை சத்தியம் பண்றதுனால மமக்கலு பலிகேக யாச்சம் தாவதாஸ்தா, அதனால உங்க கையில நான் வாங்கிக்க மாட்டேன், அதனால வீட்டுக்கு வீட்டா கிராமத்துக்கு கிராமமா அங்கங்க எங்க வெண்ணெய் இருக்கோ அப்படி திருடிண்டு வருவேன் அப்படின்னு கிருஷ்ணரோட தத்துவம். அந்த வெண்ணெய் என்னன்னா நம்ம மனசு, அந்த மனசு வந்து பக்குவமா இருக்கா, சுத்தமா இருக்கா, ஒரு கசடு இல்லையா, அந்த கசடு இல்லாத மனசுக்கு தான் வந்து கிருஷ்ணர் வருவார். அதை காட்டுறதுக்கு தான் மகா பாபச்சோரே. இவர் என்ன பண்றாருன்னா பாபத்தை திருடுறார். அதனால ஹரி ஹரஹான் அப்படின்னு பெருமாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஒரே பேரு தான். என்னதான் பார்த்தாலுமே வந்து 2 பேர் வெவ்வேறு தத்துவமா இருக்கார். அப்படின்னு சில பேர் என்ன சொல்லுவா, சிவன் தான் வசதி, பெருமாள் வந்து தாழ்வா நினைப்பார். சில பேர் சொல்லுவா பெருமாள் தான் வசதி, சிவன் வந்து தாழ்வுன்னு நினைப்பார். இப்படின்னு 2 மனப்பான்மையோட இருக்கார். ஆனா வாஸ்தவமா இதுக்கு போதேந்திரால் வந்து நாம சித்தாந்தம் சொன்னார், இப்படி யாரு வந்து ஹரியும் ஹரனும் வந்து இப்படி பேதத்தோட பார்க்கிறாரோ
அவர்கள் வந்து அவ வந்து நாமத்துக்கு அபராதம் உண்டாகிறார். எந்த பகவன் நாமம் வந்து லோகத்தையே வந்து கரையேறுமோ அந்த நாமத்துக்கு உண்டான அபராதத்தை வந்து இவர் செய்கிறார் அப்படின்னு வந்து அதுக்கு நாம சித்தாந்தத்தில் சொல்றார். அதான் துகாராம் மகாராஜ் சொல்ற ஹரிஹரா பேத நாஹீகரோ நாஹிவாது. அந்த ஹரிஹரத்தை வந்து யாரையும் வேதம் பண்ணக்கூடாது, யாரையும் அதை பற்றி வாதமும் பண்ணக்கூடாது. அந்த ஹரிஹர தத்துவத்தை வந்து இங்கே ஒரே வார்த்தையை சொல்கிறான், மகா பாபச்சோரே முனீந்திரானுகூலே சுகந்தாக்கிய சைலே. முனீந்திரானுகூலே அப்படி முனிவர்களுக்கு அனுகூலமாக இருந்திருக்கார். எந்த முனிவர்கள் வந்து அவ வந்து ஒரு யஜ்யம் பண்ற, அந்த யஜ்யத்தோட ஸ்வரலோபத்தினால ஏதோ தவறுனால வந்து அங்கேருந்தே ஒரு ஆடு வந்தார். வெற்றிவேல் முருகனுக்கு. முனீந்திரானுகூலே சுகந்தாக்கிய சைலே. அந்த முனிவர்களோ வந்து அவ வந்து மந்திரம் பண்ணார். ஸ்வரலோபத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஆடு வந்து முற்றமாய் வந்தது, ஒரே வெறியோட வந்தது. வந்த முனிவர்களோ வந்த யாகங்களோ யார் யாகம் பண்றா அவளை முட்டி ஓங்கி தள்ளுறார். அப்போ முருகப்பெருமான் வந்து யஜ்யத்தில் வந்தார். அந்த யஜ்யத்தில் வந்த மாத்திரத்தில் அந்த ஆட்டையும் கட்டுப்படுத்தினார். அந்த ஆட்டு வாகனத்தில் தான் முருகர் இருக்கார் அப்படின்னு வந்து வேதத்தில் சில பேர் சொல்றா. ஏன்னா அக்ரே சார்கு சகஸ்தாய பிராண மகர மேஷவாகனாய சாருங்காய சாகுதாய சக்தி பரிவாராய சர்வாரங்காய பூச உமாமேஸ்வர பாஷதாய நமஹா அப்படின்னு மகான்யாசத்தில் வருது மந்திரம். அந்த அக்னியோ தத்துவத்தை, அந்த அக்னி அம்சமான முருகப்பெருமான் வந்து அவரோட இன்னூரா வாகனம் என்னன்னா ஆடு. அந்த ஆட்டை இவர் கட்டுப்படுத்தினார். அப்புறம் முக்கியமா என்னன்னா முனீந்திரானுகூலே, முக்கியமா வந்து இன்னொரு இந்திரனுக்கு அனுகூலமாகவும் இருந்திருக்கார். இப்போ முதல்ல முனின்னு சொல்லிட்டேன், இன்னொன்று இந்திரன். அந்த இந்திரனுக்கு எப்படி அனுகூலமா இருந்திருக்காருன்னா, எந்த சூரபத்மன் வந்து சூரபத்மன் சிம்மமுக்கன் தாரகன் கரௌஞ்சன் வந்து இவா எல்லாருமே வந்து தபஸ் பண்ணினார். பயங்கரமான வேள்வி பண்ணார், பயங்கரமா தபஸ் பண்ணினார். அந்த தபஸுக்கு பலமாக பரமேஸ்வரன்ட்ட என்ன பலனை பெற்று வரத்தை என்ன பெற்று கொண்டார்னா, எனக்கு வந்து யாருக்கும் சம்ஹாரம் இருக்கக்கூடாது. தாரகாசுரன் விசேஷமா என்ன வரம் பெற்றுக்கொண்டார்னா, எனக்கு எந்த தேவர்கள் யாராலும் மரணம் சம்பவிக்க கூடாது, பரமேஸ்வரனோட சம்பந்தத்தினாலதான் மரணம் ஏற்படணும் அப்படின்னு அந்த பிரார்த்தனையினால கர்வத்தோட வந்த தேவர்களும் வந்து எல்லாரையும் சித்திரவதை பண்ணினார். அவ எல்லாரையும் வேலையை விட்டே தூக்கினார். எங்க நியமிச்சார்னா அந்த ஜெயந்திபுரத்துல தான் நியமிச்சார். அந்த ஜெயந்திபுரம் தான் பின்னாடி வந்து சூரபத்மன் வந்து வதம் பண்ணி சூரசம்ஹாரம் பண்ணி இப்போ முருகப்பெருமான் இருப்பிடமா இருக்காரு. அந்த ஜெயந்திபுரத்துல தான் வந்து சூரபத்மன் தங்கினார். வந்த எல்லா தேவர்களையும் ஒரு 4 சாத்து சாத்தி தான் வசத்துல வச்சார். இப்படின்னு கொடுங்கொல்லாச்சி போயிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து பரமேஸ்வரனும் எப்ப பார்த்தாலும் ராம 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 எப்ப பார்த்தாலும் ராமநாமா ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அவரும் கண்ணை மூடின்னு இருக்கார். சுத்த ஸ்படிக சங்காசம் திரேத்தம் பஞ்சவத்திரகம் அப்படின்னு வந்து ருத்ரத்தோட லகுன்யாசத்தை பார்க்குறோமே, அப்படி சுத்த ஸ்பட்டிகமா வந்து வெள்ள வெள்ளேன்னு இருக்கார். திருநேத்திரம் முக்கண்ணனா இருக்கார். அப்படி கண்ணை மூடிண்டு அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கார், ராமநாமத்தை சொல்லியே இருக்கார். அப்புறம் மேல ஹிமாலயத்துல வந்து பார்வதியும் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். 2 பேருமே தொந்தவா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இதுல இவா 2 பேரோட சம்பந்தத்தினாலதான் தாரகாசுரனை வந்து சமாப்தி பண்ண முடியும். சிம்மமுக்கனும் சூரபத்மனியும் இவாளையும் சரி, இவாளை சமாப்தி பண்ணணும்னா 2 பேருக்கு கல்யாணம் ஏற்படணும். அப்போ இந்திரன் ஆலோசனை பண்ணினா, தேவர்கள் ஆலோசனை பண்ணினா, இதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம போக வேண்டாம், நம்ம கீழே வேலை செய்யற கிளர்க்கு அமுச்சு விடணும். அவன் இருக்கானோ இல்லையோ, அவன் ஆபத்தானோ இல்லையோ, அது நமக்கு பொறுப்பு கிடையாது. இவன் நமக்கு காரியம் செய்யற வக்கு இருக்கா? ஏன்னா இவரும் என்னன்னா காமன், எல்லாருக்குள்ளேயும் காமனாகவும் இருக்கார். இவர் இந்த காமன் எல்லாருக்குள்ளேயும் எல்லார் ஆசைக்குள்ளேயும் இவர் காமனா இருக்கிறதுனால இவர் காமனா இருக்கார். அந்த காமன் வந்து கையில வந்து என்னன்னா ஒரு புஷ்பபானத்தை இருக்கார். இன்னொரு கையில பார்த்தா என்னன்னா வந்து வில்லு இருக்கார். அந்த புஷ்ப கரும்பு பானம், அப்புறம் கரும்பு பானத்துல இன்னொரு கையில வந்து பார்த்தா புஷ்ப அம்பு இருக்கு. அப்படின்னு வில்லு வந்து புஷ்ப கரும்பு வில்லும் வந்து அப்புறம் புஷ்ப பானத்தோட மன்மதன் வந்து இருக்கார். அதை பார்த்து எல்லா தேவர்களும் சொல்றார், மன்மதா எனக்காக நீ காரியத்தை நடத்தணும்பா. பரமேஸ்வரர் எப்போ பார்த்தாலும் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த பார்வதி அம்மாவோ பரமேஸ்வரர் கல்யாணம் பண்ணணும்னு வந்து சத்தி மறுஜன்மா எடுத்தார். இவ பார்த்தா லட்சியத்தை விட்டு விலகிற மாதிரி இருக்கு. இவாளை வந்து சேர்த்து வைக்கிற வேலை நீ ஏதாவது பண்ணுபா, ஏதாவது மேட்ரிமோனி பண்ணி நீங்க சேர்த்து வச்சிருப்பா இப்படின்னு மன்மதன்ட்ட வந்து இந்திரன் சொன்னார்.
சொன்ன வேகத்தில் மன்மதனும் வந்து கேட்டார், சம்பளம் கிடைக்கிறதுன்னு போனார். அப்போ எந்த ஆசிரமத்தில் வந்து பரமேஸ்வரன் வந்து ஏகாந்தமாக தபஸ் பண்ணிட்டு இருக்காரோ அந்த பரமேஸ்வரன் மேலே ஒரு பார்வை பார்த்தார். அப்புறம் தன்னோட கரும்பு வில்ல வந்து நிமித்தினார். அப்புறம் புஷ்பபானத்தால் அம்பை வந்து தொகுத்தார். தொகுத்த வேகத்தில் பரமேஸ்வரன் மேலே குறி வச்சாரோ இல்லையோ ஒரு அடி அடித்தார். அடித்த உடனே பரமேஸ்வரன் இப்படின்னு வீக்ஷணமாக பார்த்த உடனே மூணாவது கண்ணு டபால்னு திறந்தது. திறந்த வேகத்தை மன்மதன் பஸ்மமாக போயிட்டார். ஆனால் மன்மத பஸ்மமாக ஆனதை காட்டிலும் என்னாச்சுன்னா அந்த காமத்தை இவர் தகனமும் பண்ணினார். பின்னாடி லோக கல்யாணத்துக்காகவே பார்வதியை கல்யாணம் பண்ணி முருகரை வந்து பெற்றெடுத்தார். அந்த முருகர் வந்து உற்பத்தி ஆனார்னு சொல்லலாம். முருகரை பெற்றெடுத்தான்னு சும்மா வாயை விட்டு சொல்லிட்டேன். ஆனால் வாஸ்தவமாக தன்னோட அக்னி பெரம்போட சொரூபத்தில் தான் சரவண பொய்கையை வந்து விகசித்தது. அந்த சரவண பொய்கையில் வந்து 6 கன்னிகள் வந்து அந்த குழந்தைய வந்து பிடித்தார். அந்த 6 குழந்தைகளை வந்து வளர்த்ததுனால அந்த எந்த சரவணத்தில் வந்து முருகப்பெருவான் வந்து தர்பக்காடில் வந்து முருகர் அவதாரம் பண்ணினாரோ அதனால சரவணன் ஒரு பேர் வந்தது. அந்த சரவணனா வந்து முருகப்பெருமான் வந்து 6 தலையோடு இருக்கார். அந்த 6 தலையோடு ஒருத்தர் பார்த்தா யாரா பார்த்தா பயம் வருமே. அதனால ஏற்கனவே 6 குமாரர்களாக இருந்தார். அந்த 6 குமாரர்கள் வந்து ஒரே ஒரு வஸ்து ஆடுவதற்காக வந்து அவன் 6ஆ வந்தார். அதனால ஷண்முகனா வந்து சுவாமி சேவை சாதிச்சார். அப்படி ஷண்முகனா வந்து தேவர்களுக்கோட தேவசேனாபதியாக இருந்து அப்படி தேவசேனாபதியாக வந்து சகாயம் பண்ணி தாரகாசுரனை சமஹாரம் பண்ணினார். மேலே வந்து ஆணவம்னுங்கிற சிம்மமுக்கனை வந்து மமகாரம்னு வந்து வதம் பண்ணினார். தாரகாசுரன் வந்து ஆணவம். அந்த தாரகாசுரன் தான் கஜமுகாசுரன்னு சொல்லுவார். அந்த யானைக்கு பொதுவாக என்னென்னா மதம் இருக்கும். அந்த மதம் வந்து இன்னொருத்தர் என்ன சொல்லலாம்னா ஆணவம்னு சொல்லலாம். அந்த ஆணவனை அழிச்சது தான் வந்து தாரகாசுரன். அப்புறம் கண்மம். அந்த கண்மமோட ஸ்வரூபம் யாருன்னா சிம்மமுக்கன். அந்த சிம்மமுக்கனை வந்து சமஹாரம் பண்ணி பின்னாடி இந்த சிம்மமுக்கன் தான் காளிக்கு வந்து வாகனமாக போயிட்டார். அப்புறம் 3ஆவதான வந்து மாயை. அந்த மாயையோட ஸ்வரூபம் தான் சூரபத்மன். அந்த சூரபத்மனுக்கோ முருகனுக்கோ சம்ஹாரம் ஏற்படுறது ஸ்காந்தத்தில் வருது இந்த கதை. அப்போது முருகர் வந்து இவரோட சொரூபத்தை பார்த்தா சூரபத்மனை நேராக பார்க்கறச்சே ஆஹா அதி தேஜஸ்வியாக இருக்காரே, நெத்தியில் நிறைய திருநீர் தரிச்சுட்டு இருக்காரே, பரமசிவபக்தனாச்சே இவர் வந்து திருப்புன்றம் தரிச்சுட்டு இருக்கிறதுனால சம்ஹாரம் பண்ணினா பாவமாச்சே, அதுக்குனால வந்து அது பிரம்மத்து தோஷம் ஏற்படுமேன்னு அப்படின்னு தன்னோட வேல் வந்து தயங்கினார். வேல் நழுவி கீழே வந்தது. எப்படி அர்ஜுனன் வந்து கௌரவர்களை பார்த்தவொடனே காண்டீவன் நொச்சரே கச்சா தொச்சைவ பரிரபியதே அப்படின்னு கௌரவ சைன்யத்தை பார்த்த உடனே அர்ஜுனனோட கையிலேருந்து வில்லு வந்து நழுவி கீழே உண்டதோ அதுவே முருகப்பெருமான் கையும் கீழே வந்தது. அப்போது பகவான் அப்போ கிருஷ்ணராக இருந்து அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணினாரோ அதே பகவான் மகாவிஷ்ணுவாக இருந்து முருகப்பெருமானுக்கு வந்து உபதேசம் பண்ணி முருகப்பெருமானை சஜ்ஜம் பண்ணி சூரபத்மனை வந்து சம்ஹாரம் பண்ணினார். அப்படின்னு சூரசம்ஹாரமும் ஆயிடுச்சு. அப்படி சூரசம்ஹாரம் பண்ணதுனால இந்திரனுக்கு அனுகூலமாக முனீந்திரானுகூலே சுகந்தாக்கிய சைலே, இந்த ஒரே சுகந்தம் ஒரே ஔஷதிகள் இருக்கிற நிரம்பிய இருக்கிற சைலத்தில் இந்த மலையில் நீ சேவை சாதிக்கிறியே அப்படின்னு கேட்டால் இப்போ மலைன்னு சொல்கிறியே, இப்போ திருச்செந்தூர் பார்த்தா திருச்செந்தூரின் கடலோரம்னு இப்போ சொன்னனே ஒரே கடலாக இருக்கேன்னாரு. வாஸ்தவமாக பூர்வத்தில் அந்த மலை தான். பூர்வத்தில் அந்த மலையில் வந்து அப்போ முருகப்பெருமான் சேவை சாதிச்சார். அப்போது காலக்கிரமேன என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கடலோட தாக்கத்தினால வந்து மலையாக இருந்த திருச்செந்தூர் வந்து இப்போ வந்து கடலோரமாக எடுத்து பின்னாடி பீச்சாக எடுத்துப்போம். அந்த சுகந்தாக்கிய சைலே குஹாயாம் வசந்தம் ஸ்வபாசாலசந்தம். அவர் தத்துவம் என்னன்னு கேட்டால் குஹாயாம் வசந்தம் ஸ்வபாசாலசந்தம். அவர் குஹத்தில் வாசம் பண்ணுறார். அந்த குஹத்தில் வாசம் பண்ணுறதுனால குஹம்னா என்ன அர்த்தம்னா குகையில் வாசம் பண்ணுறாருன்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக முருகர் கோயில் பார்த்தா மலையில தான் இருக்கார். இப்பயும் மலையில தான் இருக்கார் முருகப்பெருமான். அந்த குஹாயாம் வசந்தம் ஸ்வபாசாலசந்தம் இன்னொன்று அர்த்தம் என்ன சொல்லலாம்னா குஹாயாம்னா வேதத்துக்கு உட்பொருளாக அவர் இருக்கார் முருகப்பெருமான். அந்த வேதத்துக்கான தத்துவமசியோ அகம் பிரம்மாஸ்மியோ அயமாத்மா பிரம்ம அப்படின்னு இந்த மகா வாக்கியத்திலே வந்து கவர்ந்தப்பட்ட அந்த தத்துவமா முருகப்பெருமான் இருக்கார். குஹாயாம் வசந்தம். இன்னொன்று என்னன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்தராத்மாவா அந்தரிகாமியா முருகப்பெருமான் இருக்கார். சாட்சி பூத்தமா
நமக்கு வந்து சாட்சியா நீ என்ன செய்யற, நீ செய்யற தவறா சரியா, நீ புண்ணியம் செஞ்சா நீ வந்து நல்லது செஞ்சா புண்ணிய பலனை கொடுத்துருவார், தீயது செய்தா பாவ பலனை கொடுத்துருவார். இப்படின்னு வந்து நம்ம கர்மாவோட பேலன்ஸ்னால நம்ம எத்தனை நடக்கிறது. ஆனா இது எதையும் பட்டும் படாத மாதிரி இருக்காது. அதான் குஹாயாம் வசந்தம் ஸ்வபாசால சந்தம். உள்ள குகையில இருக்காரே, குகையில இருந்தா ஒருத்தர் இருக்காருன்னு எப்படி தெரியும்? டார்ச் லைட் இருந்தால் தான் தெரியும். இவருக்கு டார்ச் லைட் தேவையும் இல்லை. ஏன்னா ஸ்வபாசால சந்தம், இவரே தன்னை எமனேட் பண்ணிக்கிறார். இவரே வந்து தன்னோட லூமினாசிட்டியை வந்து உலகத்துக்கே காட்டுறார். அதான் ஸ்வபாசால சந்தம் ஜனார்த்திம் ஹரந்தம். அதனாலே என்ன பண்றாருன்னா ஸ்வபாசா லசந்தம்னு சொல்றா. அந்த ஸ்வபாசம்னு என்ன தத்துவம்னு கேட்டா குருநாதரோட தத்துவம். அவர் குருவா இருக்கார். அதான் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனேன்னு அருணகிரியார் கந்தரபூதியில முடிக்கிறார். அவர் குருவா இருக்கிற தத்துவத்தினாலதான் ஸ்வபாசா லசந்தம். நமக்கு உள்ள இருக்கிற அந்த அந்தகாரம், அதான் குகார சந்தகாரோவே ருகார தன்னிவத்ததா அந்தகாரோ நிரோதித்வா குருஹு இத்தியபிதீயத்தேன்னு அந்த குரு தத்துவத்தை ரெண்டே ரெண்டு வார்த்தை. அந்த கூனா என்ன? இருட்டு. குகாரஹா அந்தகாரோவா ருகாரஹா தண்ணி வத்தத. இன்னொரு ரூ என்னன்னா அந்த அந்தகாரம் அந்த இருட்டு இருக்கே, ஒரே இருட்டா இருக்கே, அந்த இருட்டா இருக்கிற இடத்துலேன்னு வந்து ஒருத்தர் காப்பாத்துறாரே அவர் தான் வந்து குரு. அந்த ஜோதியா இருக்காரு. விளக்கு இருந்தா சுத்தி இருக்க எது வந்து வந்து நமக்கு இருட்டா இருக்கோ அது ஒரு விளக்கு போறாதா? அந்த விளக்கோட வர தீபத்தினாலேயே அந்த விளக்குலேருந்து வர ஒளினாலே என்ன ஆகும்? சுத்தி வந்து பிரகாசமாயிடும். ஆனா இவர் எப்படி இருக்காருன்னா குஹாயாம் வசந்தம் ஸ்வபாசா லசந்தம் ஜனார்த்திம் ஹரந்தம் ஷயாமோ குவந்தம். இவர் குருவா இருந்தா என்ன பண்றாருன்னா ஜனார்த்திம் ஹரந்தம், வந்த ஜனங்களோட ஆர்த்தியும் வந்த ஜனங்களோட மனக்கஷ்டத்தையும் வந்த ஜனங்களோட வாழ்க்கை உடம்பு கஷ்டங்களையும் ஷயாமோ குஹந்தம் அப்படி கொடுக்கிறவரான குஹனா இருக்கார். அதனால்தான் பரமேஸ்வரன் வந்து முருகப்பெருமான குஹன்னு கூப்பிடுறார். ஏன்னா பரமேஸ்வரனுக்கு வந்து ரொம்ப பிரியமா இருக்காருன்னு சொல்லலாம். அதான் குஹன்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன, பரமேஸ்வரனோட ரகசியமாகவே முருகப்பெருமான் இருக்காருன்னு சொல்லலாம். ஜனாத்திம் ஹரந்தம் ஷயாமோ குஹந்தம். அப்புறம் மேலே வந்து அவரோட இதை சொல்றார். அவர் எந்த பலகாயில இருக்கார்? பொதுவாக ஒருத்தர் இருக்கு, அவர் அமர்றார். ஒருத்தர் அமர்னார், ஒருத்தர் உட்கார்ந்தாருன்னு ஆசனம் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம ஆசனத்தை போட்டுன்னா வந்து ஒருத்தர் பிரவச்சனம் பண்றாருன்னா ஆசனத்தில் உட்காந்துன்னு சொல்லணும். ஏன்னா எந்த காரியமா இருக்கட்டும், வைதிக காரியமா இருக்கட்டும், அந்த வைதிக காரியத்தை வந்து செய்யணும்னா அதுக்கு ஆசனம் போடணும். ஏன்னா அந்த பலன் வந்து அத்தனையும் பூமிக்கு போயிடும். அந்த பூமிகிட்ட வந்து அத்தனை புண்ணிய பலனும் அதுக்கு வந்து அந்த கேப்பை நீக்கிறதுக்கு தான் நம்ம ஆசனம் தேவைப்படுறது. அந்த ஆசனையில் வந்து முருகப்பெருமான் சோபிக்கிறார். அசத் ஸ்வர்ணகேஹே நிருணாம் காமதோஹே சுமஸ்தோக சஞ்சன்ன மாணிக்க மஞ்சே சபுத்திய சாஸ்திரார்க்க துல்லிய பிரகாசம் சதா பாவையே கார்த்திகேயம் சுரேஷம். அந்த லசத் ஸ்வர்ணகேஹே நிருணாம் காமதோஹே அப்படின்னு ஒரு அமரும் ஆசனத்தில் எப்படி இருக்காருன்னா நிருணாம் காமதோஹே. அந்த ஸ்வர்ண பீடத்தில் வந்து முருகப்பெருமான் சேவை சாதிக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா நிருணாம் காமதோஹே வாரி கற்பக விருட்சமாட்டமா இருக்கார். சுமஸ்தோப சஞ்சன்ன மாணிக்க மஞ்சே, அதுல அந்த பீடம் இருக்கே, அந்த பீடத்துல வந்து சுமஸ்தோன சஞ்சன்ன மாணிக்க மஞ்சே தடுக்கி ஊண்டா அப்படியே நவரத்னமா இருக்கு. அந்த நவரத்னமான பீடம் தங்கமயமான பீடம். இந்த நவரத்னங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னா சமுத்தியத்து சாஸ்திரார்க்க துல்லிய பிரகாசம். அந்த பீடம் வந்து தகதகன்னு வந்து ஜொலிக்கிறது. அந்த பீடத்தில் அவர் நிற்கிறதுனால, ஏன்னா பொதுவாக முருகருக்கு செங்கல்வராயன்னு பேர். ஏன்னா செங்கல்ல நிற்கிறதுனால செங்கல்வராயன்னு பேர். இவரும் எதில் இருக்காருன்னா இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லலாம்னா வந்து இதில் நிற்கிறாருன்னு சொல்லலாம், சொர்ணமயமான பீடத்தில் இருக்காருன்னு சொல்லலாம். இன்னொன்று சொர்ணமயமான செங்கல்ல முருகப்பெருமான் இருக்கார். அந்த சொர்ணமயமான செங்கல் எப்படி இருக்குன்னா தூரத்துலேன்னு வந்தவரை பார்த்தா சமுத்திய சஹஸ்ரார்க்க துல்லிய பிரகாசம் அப்படின்னு 1000 கிரணங்கள் வந்து எல்லாத்தையும் உள்வாங்கி சேர்த்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சதாபாவையே கார்த்திகேயம் சுரேஷம் அத்தகையான திருவடி அப்படின்னு முருகப்பெருமானை வந்து அங்கமமாக தியானிச்சேன். அதனால்தான் ஸ்காந்தமோட சாரம்னு நான் சொல்லிட்டேன். அந்த சாந்தமோட சமக்கிர சாரம் எங்கே இருக்குன்னா சுப்பிரமணிய புஜங்கத்திலே இருக்குது. அவர் போட்டுக்கிற அரஞ்ஞான் எப்படி இருக்கு, லசத்வேம பட்டேம வித்யோதமானாம் கட்டிம்பாவையே ஸ்கந்ததே தீபியமானாம்னு அப்படின்னு அவரோட அரஞ்ஞான சொல்றார். மேல அவரோட ஸ்கந்தத்தை சொல்றார். இப்ப ஸ்கந்தன் இப்ப என்ன அர்த்தம்னா தன்னோட தோல் பட்டாடையினால முருகப்பெருமான் வந்து வள்ளி ஆலிங்கனம் பண்ணினாலே
அந்த முருகப்பெருமான் வள்ளியை ஆலிங்கனம் பண்ணது எப்படி இருக்குன்னா, தது ஆலிங்கனா சக்த காஷ்மீர ராகம். அது எப்படி இருந்ததுன்னா ஒரே குங்குமப்பூ தூவினா எப்படி இருக்கும், அப்படியே குங்குமப்பூ தூவினா மாதிரி அந்த குங்குமத்தோட வாசனை அவரோட 2 புஜத்துல தெரியுது. ஏன்னா எந்த புஜத்தை அக்குரல் மரபு அச்சிறு முருகனை அப்படின்னு எந்த வள்ளியை முருகப்பெருமான் ஆலிங்கனம் பண்ணினாரோ அவ போட்டு அந்த குங்குமப்பூ, அந்த குங்குமப்பூவோட வாடை இங்க தெரியுதுப்பா, ஸ்மெல்லு தெரியுது. நமஸ்யாமியகம் தாரகாரே தவோரஹா, அப்பேற்பட்டவர் தாரகாசுர சம்ஹாரம் பண்ணியே ஸ்வபக்தாவனே சர்வதா சாடுராகம். அதனால என் மாதிரி சாமானிய பக்தர்களுக்கு நீ இறங்கி அனுகிரகம் பண்ணு அப்படின்னு இவர் பிரார்த்தனை பண்றார். இவர் இங்க என்ன சொல்றாருன்னா, வள்ளியை ஆலிங்கனம் பண்ணினார். அந்த முருக தத்துவம்னு முழுக்க பார்த்தா இடது பக்கத்துல தேவசேனை இருக்கார், வலது பக்கத்துல வள்ளி இருக்கார், இடது பக்கத்துல தேவசேனை இருக்கார். இந்த 2 பேரை என்ன காட்டுறாருன்னா, முருகர் யாருன்னா பரமாத்மா. அந்த பரமாத்மா தான் முருக தத்துவம். இதான் சுவாமி மலையில குருநாதரா இருக்கார். அதான் பாதிமலை மூடிமலை சரை நாதர் அருளிய குமரேசான்றார். அப்படின்னு குமரேசனுக்கு பரமேஸ்வரன் தகப்பன் சுவாமியா இருந்து அனுகிரகம் பண்ணினார் சுவாமிநாத சுவாமி. ஆனா இங்க வள்ளி தேவசேனையோட முருகப்பெருமான் சேவை சாதிக்கிறார். அந்த முருகர் பரமாத்மா அடையிறதுக்கு 2 மார்க்கம் இருக்கு. ஒன்று நான் இப்போ தேவசேனையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த தேவசேனை யாருன்னா இந்திரனோட புத்திரி. பொதுவாக மகாவிஷ்ணுவோட பொண்ணு தான் வள்ளி தேவசேனையும். அந்த ஒரு பொண்ணை இந்திரன் வளர்த்தார். இன்னொரு பொண்ணு அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற ஒரு வேடுவன் வளர்த்தார். இப்படின்னு 2 பேர் வளர்த்தார். இப்படி 2 பேர் வளர்த்த உடனே சைமல்டேனியஸாக அங்கே தேவசேனையை பார்த்தா என்னன்னு தோன்றதுன்னா, ஒரு பக்தன் அவர் சாஸ்திரத்துபடி வேதத்துபடி அப்புறம் தர்மசாஸ்திரம் படியும் வாழ்க்கையை நடத்தினா பொறுமையோட திதிக்ஷையோட அப்புறம் எதுக்கும் பயப்படாம எதுக்கும் கலங்காம முருகரே பக்தின் அப்படின்னு தான் தர்மத்தையும் தான் ஆச்சாரத்தையும் தன்னோட செய்கையும் தன்னோட கொள்கையிலையும் பகவானுக்கு அர்ப்பணமா செய்தாரோ அந்த வைதீக கர்மத்தினால அடைந்த பலன்தான் தேவசேனை. இன்னொன்று என்ன வள்ளி. அந்த வள்ளியோ என்ன ஆச்சாரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேடுவனோட பொண்ணு, எந்த ஆச்சாரம்னு நியமிக்க முடியாது. ஒண்ணுமே தெரியல சுவாமி, எனக்கு முருகா நீதான் கதி அப்படின்னு தண்டவத்தா ஒழுங்கா சரணாகதி பண்ணா அவர் திருப்படி காலை பிடித்தாரோ அதுதான் வள்ளி. அந்த பிரேம பக்தி தான் வள்ளி. தேவசேனை என்னன்னா சாஸ்திரத்தோட வைதிகத்தோட அனுஷ்டிக்கிற பக்தி, கட்டுப்பாடோட இருக்கும். பிரேமையில கட்டுப்பாடு கிடையாது. எப்படி சொல்லணும்னா கண்ணப்ப நாயனார் சரித்திரம்னு சொல்லலாம், சிவகோசரியா சரித்திரம் சொல்லலாம். அந்த கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணாருன்னா, கண்டு சாமு நிசேச்சனம் புரிவோ திவ்யாபிஷேகாயத்தே சொர்ணமுக்கி ஆற மொத்தமா கபலீகரணம் பண்ணார். அந்த காலத்தினாதரை பார்த்த உடனே குடுமி தேவா அப்படி பாசத்தினால அப்படி உமிர் நீரால ஒரு துப்பு துப்பினார். ஏன்னா அந்த காடன் சொல்லினார், இந்த உமிர் நீர் அந்த அந்த அங்க இருக்க ஐயர் இருக்காரு, அந்த ஐயரே இந்த பரமேஸ்வரனை நீரால் அபிஷேகம் பண்ணுவார். இந்த நீரால் அபிஷேகம் பண்ணி இந்த மொத்த ப்ராசஸே யாரு சொன்னார்னா தான் கூட காடன். அந்த காடன் சொன்னதுனால இவர் மனசுல வாங்கிட்டு உமிர் நீரால பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணினார். அப்புறம் தான் தலையில போட்டிருந்த அந்த பூ, அந்த தலையில போட்டிருந்த பூ அப்படியே பரமேஸ்வரனுக்கு போட்ட. இப்படின்னு இது காட்டினா என்னன்னா பிரேம பக்தி. இன்னொரு பக்கம் எந்த கண்ணப்பனோட பூஜையை இப்பேற்பட்ட பாவம் பண்ணினேனே, நான் அபராதம் பண்ணதுனால இந்த மாதிரி மாம்ச நைவேத்தியெல்லாம் பார்க்குறேனே, அப்புறம் உமிர் நீர் உமிர் நீர் தெரியுறதே, அந்த வாசனை தெரியுறதே அப்படின்னு பச்சாத்தாபப்படுறாரு. அந்த பச்சாத்தாபப்படுறதுக்கு என்னன்னா வைதிக பக்தி சிவகோச்சரியார் காட்டினது. இந்த 2 பக்தியை தான் தேவசேனையும் காட்டுறா வள்ளியும் காட்டுறார். அந்த 2 தத்துவத்தை தான் முருகப்பெருமான் அப்படின்னு நமக்கு அனுகிரகம் பண்றார். இந்த சக்தி என்னதுன்னா வேல். அந்த வேலைனா எங்கும் வெற்றி எகிலும் வெற்றி காண்பது என்ற சக்தி வேல் அப்படின்னு பிரபலமா அந்த பாட்டை கேட்டோமே. வெற்றிவேல் வீரவேல் சுத்தி வந்த பகைவத்தன்மை தோல்வரென்று வைத்தனும் சக்திவேல் ஞான சக்தி வேல் அப்படின்னு பிரபலமா கேட்டோமே. அந்த சக்தி என்னன்னா எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி. அந்த சூரனை வேலுனாலே சமாரம் பண்ணினாரே, அந்த வேல்னால என்ன பண்ணார்னா மாயையை நீக்கினர். அந்த மாயை தான் கந்தர்வ முனீஸ்வரர் அவமாயை கடைந்திட வல்லபிரால் முகம் 6 ஒளிந்திட மொழிந்திடவே நீ கந்தர்வ முனியை சொல்றார். அந்த அகமாயை நீக்கிறதுக்கு முருகப்பெருமான் என்ன பண்ணார்னா முகம் 6 ஒளிந்திட ஒளிந்திடமே. அதே ஸ்லோகத்தை தான் ஆச்சாரியா சொல்றார். விஷாலே
விஷாலேஷு கர்ணாந்த தீர்கே சதஸ்ரம் தயா சிந்துஷு துவாதச வீக்ஷணேஷு மயி ஷட் கடாட்ச சகித்பாதிஷ்ட பவேதே தயாசீச காணாமஹானிஹி. அதே ஸ்லோகத்தை தான் இவர் சொல்றார். அவமாயை கடந்திட வல்லபிரான் முகமாறு மொழிந்திடரே. அதே முருகப்பெருமான் வந்து 6 முகமா வந்து சோபிக்கிறார். அப்படி 6 முகமா சோபிச்சுண்டு வந்து அனுகிரகம் பண்றார். ஆனால் நமஸ்யாமியகம் தாரகாரே தபோரஹா ஸ்வபக்தாவனே சர்வதா சானுராகம். அப்படி பக்தர்களோட அனுராகத்தை நீக்கிறதுக்கு நீங்க வரணும்பா அப்படின்னு இவர் பிரார்த்தனை பண்றார். இவர் பிரார்த்தனை பண்ற அழகு ஒரு பக்கம். இன்னொன்று முக்கியமா வந்து என்ன பெரிய விசேஷத்தை சொல்றாருன்னா, பொதுவா எல்லா பயத்தை விட ஒரு பெரிய பயம் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா அது எல்லாரையும் ஆட்டி படைப்போம். ஒன்றும் இல்லை, நேற்று நல்லா ஒருத்தர் பழகினார். நேற்று நல்லா ஒருத்தர் பழகி அவரோட நான் வந்து ஜாலியா இருந்தேன். மறுநாள் பார்த்தா ஆளே காணோம். ஆளே வந்து பார்த்தா என்ன வியாதி என்ன இதுன்னு சொல்லவே முடியாது. ஆனா பட்டுன்னு கோடாரி உண்டமாய் மரம் உண்டாமாய் ஆள் உண்டு போயிட்டார். இப்படின்னு பார்த்தா என்ன தோணும்னா, நமக்கும் இந்த பயம் வரதானே செய்யும். ஏன்னா இது ரொம்ப சீரியஸான விஷயம். நமக்கு எல்லாருக்கும் இந்த பயம் வர விஷயம் என்னன்னா அந்த மரண பயம்தான். அப்போ வந்து அந்த சமயத்துல நம்ம தனியா இருப்போம். சொந்தக்காரெல்லாம் நம்மளை கை விட்டுருவா. அவ எல்லாருமே வந்து நம்மளை வந்து கழட்டி விட்டுட்டு எல்லாரும் நம்ம வந்து கியூல நிற்பா. இத்தனை வருஷமா நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நமக்கு வந்து கருவேப்பிள்ளையாட்டமா ட்ரீட் பண்ணவர் இப்போ நம்ம எழுத்தாப்புல கண் முன்னாடி நிற்கிறா. அதை காட்டிலும் என்ன ஆச்சரியம்னா, இவர் வந்து ஒரு கம்பெனியில் 30 வருஷமா 40 வருஷமா வேலை செஞ்சார், ரிட்டையர்டா இருக்கார், வர பென்ஷன்லாம் வந்துட்டு இருக்குன்னொன்னே இந்த பையனும் எப்படி இருப்பார்னா, அப்பாவுக்கு விஸ்வசனாம சொல்லுவாரோ இல்லையோ, பைசா கொடுப்பா, பேங்க் பாஸ்வேர்டு என்னப்பா, அது வேணும்பா அப்படின்னு வினம்பரையா அந்த பையன் கேட்டுட்டு இருப்பான். அப்போ என்ன தோணும், அந்த வயசானது தோணும், நான் இவ்வளோ செஞ்சுருக்கேனே, இவனை வந்து இத்தனையும் நல்லா படிக்க வச்சிருக்கேனே, இவனை வெளியூருக்கெல்லாம் அமுச்சு வச்சு வந்து இவனை வந்து ஒரு மானியத்தோட ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஆக்கினேனே, அப்புறம் இவ்வளோ கார் ஓன் பண்ணுறான், இவ்வளோ வண்டி வச்சுருக்கான், இவ்வளோ வீடு வச்சுருக்கான், இப்படின்னு 10 பேர் வந்து தம்பட்டை அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா என்னோட தியாகம் தானே. என் தியாகத்தினால தானே ஒருத்தர் வந்து இப்படி நல்லபடியாக இருக்கார். ஏன் நான் இத்தனை தியாகம் பண்ணியே என்னை புறக்கடிக்கிறானே, கேவலம் இந்த தடத்துக்கு மேல ஆசையை வச்சுட்டு பேங்க் பாஸ்வேர்டு என்னப்பா, இது பாஸ்வேர்டு என்னப்பா அப்படின்னு என்னை போட்டு போட்டு உலுக்கி கேட்கிறாரே, நான் ஐசியூல கஷ்டப்பட்டு இருக்க, எனக்காக விஸ்வஸ்நாம சொல்லி பிரார்த்தனை பண்ண மாட்டாரா அப்படின்னு இந்த கவலை வந்து ஒரு ஜீவனுக்கு இருக்கும் அந்திம காலத்துல. அந்த அந்திம காலத்துல பகவான் கீதையில சொல்றாரு, அந்த காலே சமாமேவ ஸ்மரன் முக்துவா கலேபரம் எப்ரயாதி சர்வத்பாவம் யாத்தி நாஸ்தியற்ற சம்சயா அப்படின்னு அந்த காலம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையான விஷயம். ஏன்னா பொதுவா சொல்றோம், யாராவது ஒருத்தர் நாமா சொல்லணும்னா, ஏன்பா இப்ப போய் நாமா சொல்ற, நாமா சொல்லணும்னா அதுக்கு வயசானும்பா, இப்போ வேலைதான் முக்கியம். 2 தர்மத்தை சொல்றேன். ஒன்று என்ன தர்மம்னா நல்லா சாப்பிடணும், இன்னொன்று என்ன தர்மம்னா நல்லா வேலைக்கு போகணும். அதே மறுநாள் வந்து கேட்பார், நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா, நல்லா வந்து வேலைக்கு போனோம் இல்ல நல்லா சம்பாதிக்கணும், இப்படி மாத்தி 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 ஒருத்தர் பேசிட்டு இருப்பான். நிறைய பேர் சொல்றவா இருப்பா. ஆனா என்ன, அது கடைசி காலத்துல வந்து என்னைக்கும் உபயோகிக்காது. ஆனா கடைசி காலத்துல யார் வருவார்னா கண்டிப்பா யமன் வருவான், யமதூதர்கள் வருவான். கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபா தஹச்சிந்தி விந்தீதி மாம் தத்சயத்சு மயூரம் சமாருக்கிய பாபைரிதித்வம் குணசக்திபாணி மமாயாகி சீக்கிரம். கிருதாந்தஸ்ய தூதேஷு சண்டேஷு கோபாத், எல்லா ரோஷத்தோட ஆக்ரோஷத்தோட பல்ல கடிச்சுண்டு மீசைய முறுக்கிண்டு அப்படின்னு கையில பாசத்தோட கையில கத்தியோட கபடாவோட இந்த ஜீவனோ வந்து யார் கண்ணிலையும் படமாட்டார். அவ கண்ணில மாத்திரம் யார் உசுறு போறதோ பக்கு பக்குன்னு மூச்சு விட்டுட்டு இருக்கார் ஐசியூல. அவ கண்ணில தான் அந்த யமபடர்கள் தெரிவார். அந்த யமபடர்கள் பார்த்து, இதோ பாடுறா, ரொம்ப வருஷமா நான் தான் பெரியவன் மார்பத்தினாரு, இப்ப பாரு நிர்கத்தியா இருக்காரு பாரு, இவர் உசுர புடிடா, புடிச்சு இழுடா, அதான் தஹச்சிந்தி பிந்தீதி மாம் தத்சயத்சு, அதை புடிச்சு இருடான் அப்படின்னு இந்த தருவாய் வரச்சே. அப்போ வந்து அந்த ஜீவன் வந்து மரண அவஸ்தையில கஷ்டப்படுறா. வாக்கால நான் சொல்ல முடியல, நாக்கு தந்தி அடிக்கிறது. அப்போ என்ன, உசுறு எந்த க்ஷணத்துல வேணா போயிடும், கேரண்டியே கிடையாது. இப்படின்னு இந்த வென்டிலேட்டர் ரீஃபில் எடுத்துட்டான் வை, ஆளை விட்டு எப்போ வேணா உசுறு போயிடும்.
அந்த சமயத்துல கண்ணை மூடிண்டு யாரை தியானம் பண்ணோம்னா மயூரம் சமாருக்கியமா வைதித்வம் புர சக்தி பாணிமமாயாகி சீக்கிரம். அப்போ மயூரம் சமாருக்கிய, அப்போ முருகப்பெருமான ஸ்மரணம் பண்ணு. முருகப்பெருமான ஸ்மரணம் பண்ணால் அவர் எப்படி வருவார்னா மகிழ் வாகனா வருவார். அந்த மகிழ் யாருன்னா வேதம். அந்த வேதத்தை தான் பொதுவாக எல்லா வாகனத்தையும் சொல்லுவார். அந்த வேதத்தை தான் பெருமாள் வந்து கருடாரூடனா வந்து கஜேந்திரனை காப்பாற்றினார் அப்படின்னு கஜேந்திர மோட்சம் வருது. அந்த கருடன் யாருன்னா சந்தோ மயேன கருடேன சமுக்கியமானஹா அப்படின்னு பாகவதத்தில் வருது. அவர் வந்து சந்தஸோட சொரூபம். அந்த கருடன் யாருன்னா கருட மக்கில வேத நீதார்த்த பூதம் அப்படின்னு கருட திலகத்தில் சொல்றாரு. அந்த வேதமோட சொரூபம் தான் கருடன், கருடாழ்வார். அதே மாதிரி பரமேஸ்வரனோட வேதஸ்வரூபம், பரமேஸ்வரன் வாகனம் நந்தி. அந்த நந்தி யாருன்னா வேதஸ்வரூபம். அந்த வேதம் தான் நந்தி ரூபமா வந்திருக்கு. அதே மயூரம் சமாருக்கியமா பைரித்வம், எந்த வேதத்தை நீ இத்தனை வருஷம் அத்தியனம் பண்ணியோ அந்த வேதம் உனக்கு கைவிடாது. ஏன்னா வேதமாதாக்கு உன் மேல கருணை. இந்த ஜீவன் என் குழந்தை கஷ்டப்படுறதே, அவன் இத்தனை வருஷமா வேதத்தை என்ன அனுசரிச்சுட்டு வந்து இஷ்ட தெய்வமா முருகப்பெருமான் ஆராதனை பண்ணினானே, அதனால இந்த வேதமே வேதமாதாவே மயில் ரூபத்தில் வருவா. அந்த வேதமாதா மயில் ரூபத்தில் வந்த அந்த மயில் மேலேயே முருகப்பெருமான் வருவார். மா வைரித்வம் இப்படின்னு கையில் அபயத்தை காட்டுவார். அந்த அபயம் எதுக்கு காட்டுனா பயப்படாதபா அப்படின்னு ஒரு ஷூரிட்டி கொடுப்பார். அவர் வராரோ இல்லையோ புனசக்தி பாணிமமாயாகி சீக்கிரம், அவருக்கு அங்கமான ஞானஸ்வரூபமான அந்த சக்தி வேல் முன்னாடி வரும் அப்படின்னு அந்த முருகரோட சொரூபத்தை சொல்றார். மேல வந்து அவரோ என்னன்னா கடைசியில வந்து இத்தனையும் வந்து மனசுல வந்து கஷ்டப்பட்டுட்டார். முக்கியமான திருச்செந்தூரோட வைபவத்தை சொல்றார். அது திருச்செந்தூரோட வைபவம் என்னன்னா அந்த இள விபூதி, அதாவது சம்ஸ்கிருதத்துல வந்து பத்திர விபூதின்னு பேரு. அந்த பத்திர விபூதியை வந்து யாரு வாங்கிக்கிறாரோ அதை வாங்கின மாத்திரத்தினாலே வந்து அபஸ்மார குக்கிய க்ஷயாக பிரமேய ஜரோன்மாதி குல்மாதி ரோகான் மகாந்தா. இத்தனையும் சொன்னேனே, இவ்வளோ பதமான சம்ஸ்கிருத ஸ்லோகம். இதெல்லாம் வந்து என்ன வியாதி. இந்த வியாதியை நீக்கிறதுக்கு என்ன ஒரே ஒரு வழினா விஷாச்சாச்ச சர்வே பவத் பத்திர பூதிம், அந்த இள விபூதியை காட்டு. அந்த இள விபூதியை வந்து ஒருத்தர் பார்த்துட்டா விலோகக்ஷனா தாரகாரே திரவந்தே, அதனால வந்த கஷ்டங்கள் நீக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியில வந்து அவர் வந்து யாரை நமஸ்காரம் பண்றாருன்னா முருகரோட அங்கத்தை நமஸ்காரம் பண்றார். நமக்கேக்கினே சக்தையே ரத்தையே சாபிதுப்யம் நமச்சாகதுப்யம் நமக்குக்குடாய நம சிந்தவே சிந்து தேசாகதுப்யம் புனஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்து நமோ நமஹா நமோ நமஹா நமக்கேக்கினே சக்தையே சாபிதுப்யம். முதல்ல யாருக்கு நமஸ்காரம்னா அந்த சேவல் துவஜம், அந்த குக்குட துவஜத்துக்கு நமஸ்காரம். இந்த சேவல் கொடிக்கு என்ன நமஸ்காரம்னா எந்த சூரபத்மனை வந்து முருக சம்ஹாரம் பண்ற மாதிரி பண்ணி தம் பக்கத்துல சேர்த்தினாரு அந்த சேவல் கொடிக்கு நமஸ்காரம். சக்தையே சாவிதுப்யம், இந்த சேவல் கொடி என்ன காட்டுறான்னா அந்த மாயே சூரபத்மனை தனக்கு அத்தியக்ஷனா ஆக்கினார். நமக்கு கேட்கிறே சக்தையே சாவிதுப்யம் நமஸ். அப்புறம் முக்கியமா என்னன்னா அந்த ஞான சுரூபமான அந்த வேல், அது காட்டிலும் நம சாகதுப்யம் நம குக்குடாய, முக்கியமா அந்த சேவலுக்கு நமஸ்காரம். நம சாகதுப்யம் நம குக்குட்டாய நம சிந்தவே சிந்து தேசாய துப்யம். இந்த சாகனால ஆட்டுக்கு நமஸ்காரம் பண்றார். நம சிந்தவே சிந்து தேசாய துப்யம். அப்பேற்பட்ட திருச்செந்தூர் கஷேத்திரத்துக்கு நமஸ்காரம் பண்ற உடஸ்கந்த மூர்த்தே நமஸ்தே நமோஸ்து. அந்த நமஸ்காரம் யாருக்கு முக்கியமானா நம் முருகப்பெருமான் நமஸ்காரம் அப்படின்னு கடைசியில் அந்த பிரவச்சனம் முடிக்கிறச்சே பலஸ்ருதி சொல்லி முடிச்சுடுறான். புஜங்காக்கிய விருத்தியேன கிருத்தம் ஸ்தவம் யத் பட்டேத் பக்தி யுக்தா கோத்ஸ பிரம்ய சபுத்ராங் கலத்திரம் தனம் தீர்கவாயு லபேத் ஸ்கந்த சாயுஜ்யமந்தே நரஸ்தா புஜங்காக்கிய விருத்தியேன கிருத்தம் ஸ்தவம் யத். யார் இந்த ஸ்லோகத்தை, இந்த சுப்பிரமணிய புஜங்கம் என்கிற ஆச்சரியமான ஸ்லோகம், முருகப்பெருமானோட தத்துவத்தை சொல்லப்பட்ட ஸ்லோகம். கிளித்தம் ஸ்தவம் யத் பட்டேத் பக்தி யுக்தா, யார் பக்தியோட பட்டே பக்தி யுக்தா யார் கேட்குறாரோ யாருக்கு சொல்றாரோ குஹா சப்ரம்ய, முருகப்பெருமான யார் சரணாகதி பண்றாரோ நமஸ்காரம் பண்றாரோ சபுத்ராங் கலத்திரம் தடம் தீர்கமாயோ. முதல்ல ஏன்பா வந்து லௌகிக வரத்தை சொல்றான் அப்படின்னு கேட்டா, ஏன் லௌகிக வரத்தை சொல்றாருன்னா நம்பிக்கை வரணுமே. ஏன்னா நம்மளும் என்ன தெய்வத்தை மாற்றின்னு இருக்கோம். காலையில் ஒரு நாள் பார்த்தா சிவபெருமானை வேண்டிப்போம், மறுநாள் பார்த்தா அம்பாவை வேண்டிப்போம். இப்படின்னு சீசனல் பக்தி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீசனல் பக்தியை நீக்கணும், முருகர் தான் இஷ்ட தெய்வம்னு அந்த நம்பிக்கை வரணுமே. அதுக்கு தான் சபுத்ரான் கலத்திரம் தனம் தீர்கமாயோ, அதுக்கு முருகப்பெருமானை வேண்டின்றா
அவள் வந்து நல்ல பசங்களோட புத்திரரோட நல்லபடியாக யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அவளுக்கு சந்தான பாக்கியம் ஏற்படும். அப்புறம் கலத்திரம், யாருக்கு காலை வேளையில் கல்யாணம் ஆலையோ அவர்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும். கலத்திரம், தனம் தீர்க்கமாயுகோ, வேலையே கிடைக்கலப்பா, இமெயில் அப்ளை பண்ண, லிங்க்டின் அப்ளை பண்ண, வேலை கிடைக்கலனா இந்த ஸ்லோகத்தை கேட்டால் தனம், அவளுக்கு பணம் வரும். தீர்க்கமாயுகோ, நாளைக்கே போயிட போறா, பயமா இருக்குன்னு கேட்டா, வியாதியோட இருக்கானா தீர்க்க ஆயுஷ கொடுப்பார். லபேத் ஸ்கந்த சாயுஜ்ய மந்தே நரசஹா, இதை காட்டிலும் உன்னதமான ஸ்கந்த சாயுஜமான அந்த பாவலோகத்தில் இருக்கிற ஜெயந்திபுரத்தை கொடுக்குற. ஏன்னா பொதுவாக வந்து பூலோக வைகுண்டம்னு கேட்டால் ஸ்ரீரங்கம்னு சொல்லுவா, பூலோக கைலாசம்னு கேட்டால் சிதம்பரம்னு சொல்லுவா, அப்புறம் முருகலோகமோட பூலோகம்னு கேட்டால் திருச்செந்தூர்னு சொல்லுவா. அந்த லபேத் ஸ்கந்த சாயுஜ்ய மந்தே நரசஹா நீங்கள் என்ன அர்த்தம் போடலான்னா, நம்ம நம்ம இருக்கிற பாவலோகமான இந்த திருச்செந்தூர் வந்து நமக்கு கிடைக்கும், அப்படி முருகனோட சாயுஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமான கும்பகோண்ட சத்சங்கத்தில் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து, அப்புறம் வந்த சோத்ராக்களும் வந்த மேனேஜருக்கும் எல்லாரும் நன்றியை தெரிவித்து இந்த சத்சங்கத்தை முருகனோட திருவடியில் வந்து சமர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்ணுறேன். வெற்றிவேல் முருகருக்கு ஹர ஹரோஹரா. சத்குரு சுவாமினஹா ஜெய்.